இன்று நடைபெற்ற இந்த சிறப்பு குழுவின் கூட்டத்திலேயும் அவர்கள் திரும்பவும் மத்திய குழுவிலே எடுத்த தீர்மானத்தையே நடைமுறைப்படுத்தப் போவதாக சொன்னார்கள். அதில் நான் என்னுடைய உடன்பாடு இல்லை என்பதை மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தொடர்ந்தும் நான் இந்த சிங்கள தேசிய வேட்பாளர்கள் ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை தொடர்பில் அவர்களுடைய சமஷ்டி கோட்பாடு தன்னாட்சி அடிப்படையிலான தீர்வு எதனையும் தருவதற்கு தயாராக இல்லை என்பதன் அடிப்படையிலும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் ஒரு திரட்சியாக தங்களுடைய தேசத்தின் இருப்பையும் தங்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்குவதே பொருத்தமானது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட்டு நான் இன்று கூட்டத்திலிருந்து கூட்டமும் நிறைவு பெற்ற காரணத்தால் நான் வெளியேறுகின்றேன். அதே நேரம் இனியவர்கள் அவர் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் ஒன்றியத்தின் இணைப்பாளராகிய நானும் எமது மத்திய உறுப்பினர் தோழர் ஜெகநாதன் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பிற்கு நாங்கள் வருகை தந்திருப்பதன் நோக்கம் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பேசுகின்ற மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்காக வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை கருத்தில் கொண்டு உங்களோடு தமிழ் மக்களோடு நாங்கள் எமது கருத்தினை தெரிவிப்பதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது தமிழ் பேசும் மக்களுடைய அடையாளமாகிய சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அந்த வகையில் ஏன் நாங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வரலாற்று புரிதல் என்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த நிலையில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த இலங்கை சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையை 8 ஜனாதிபதிகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றும் அவர்கள் அதிகாரத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த 8 ஜனாதிபதிகளுக்குள்ளும் அம்மையார் சந்திரிகாவை நாம் விலத்தி பார்க்க வேண்டிய தேவை ஒன்றிருக்கின்றது என்று ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வினை தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி காலத்தில் அவர் தன்னுடைய வேலை திட்டத்துக்குள் இணைத்து அதை சிங்கள மக்களுக்குள் ஒரு கட்டமைப்பு ரீதியான வேலை திட்டத்தை உருவாக்கி இருந்தார் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆயினும் எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளின் தூர நோக்கமின்மை காரணமாக அந்த நடவடிக்கைகள் தோல்வி அடைந்த வரலாறுகளும் இருக்கின்றன. ஆயினும் இலங்கை சுதந்திரமடைந்து 76 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்சி செய்து வருகின்றவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய இருப்புக்கு எதிராகவும் தங்களுடைய அரசியல் அதிகாரங்களையும் நிர்வாக கட்டமைப்பு வளங்களையும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது நாம் அனுபவித்து வருகின்ற உண்மையாகும். இந்த நிலையில் எமது இனப்பிரச்சினைக்கு தீர்வாக பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியும், பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், இவை அனைத்துமே அரச நிர்வாக கட்டமைப்புகளினால் கிழித்தறியப்பட்ட வரலாறுகள், அரசியல் தலைவர்களால் கிழித்தறியப்பட்ட வரலாறுகளை நாங்கள் அனுபவித்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் ஏன் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக இந்த மண் எங்களுடைய வளங்கள், எங்களுடைய மண் சிறுக சிறுக அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம், இன்னொரு அரச நிர்வாக கட்டமைப்புகளினால் எமது நிலங்கள் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. எமது வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சுரண்டலுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் ஆயுத வழியில் தமிழ் மக்கள் போராடி இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாக பல ஆயிரக்கணக்கான 75,000க்கும் மேற்பட்ட பல்வேறுபட்ட இயக்கங்களிலிருந்து இந்த மண் மீட்புக்காக போராடி இருக்கின்றார்கள். இந்த மண்ணுக்குள் புதையுண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய இந்த மண் மீட்பு தியாகங்கள் என்றும் போற்றப்பட வேண்டியவை. அவர்களை நாங்கள் மறந்துவிட்டு
ஏனைய தரப்புகளுக்கு வாக்களிக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்து விட முடியாது. உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள், அதாவது இந்த அடக்குமுறைகளை, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு காரணமானவர்களே இன்று எங்கள் முன் இனிக்க பேசிக்கொண்டு வருகின்றார்கள். அதிகாரத்தை பெறுவதற்காக எங்களுடைய வாக்குகளை கோரி நிற்கின்றார்கள். பல்வேறுபட்ட தென்னிலங்கை தேசிய அரசியல் கட்சிகள் இங்கே முகாமிட்டு தங்களை சார்ந்த அரசியல் கட்சிகளோடு தங்களுடைய படங்களை, ஒளிப்படங்களை வெளியிட்டு இங்கே இருக்கின்ற மதல் சுவர்கள் எல்லாவற்றையும் நிரப்பி வருகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையில் அவர்களுடைய பணபலம், அதிகார பலம் என்பவற்றை பயன்படுத்தியும் இங்கே தங்களுக்காக எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரிக்கும் நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையில் அன்பான தமிழ் உறவுகளிடம் நாம் வேண்டி நிற்பது இதுதான். 75,000க்கும் மேற்பட்ட போராளிகளது புதைகுழியில் இருந்து நாங்கள் இவற்றை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பல்வேறுபட்ட அமைப்புகளில் இருந்த பல்வேறுபட்ட போராளிகள் இந்த மண்மீட்பிற்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு தமிழர்களும் சிந்தித்து மீண்டும் ஒரு முறை தவறுகள் இழைக்காமல் அனைவரும், அனைத்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் காலை 7 மணிக்கு சென்று வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு தவறாமல் இம்முறை வாக்களிக்கின்ற விகிதத்தை கூட்டி அதிகரிக்க வேண்டும் என்றும் அலையலையாக சென்று எமது தமிழர்கள் அடையாளமான சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிலைமையை இந்த சந்தர்ப்பத்தில் இம்முறை நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அதுவும் நீங்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு நாம் ஒரு சரியான அரசியல் தலைமையை இட்டுச் செல்வதற்கான ஒரு வழிமுறைக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தில் பொறுப்பிருக்கின்றது. மாறி வாக்களிக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் 75,000 தமிழர்களையும் 75,000 போராளிகளது ஆவிகள் கூட மன்னிக்காது. எனவே சிந்தியுங்கள். உங்களுடைய எண்ணங்களை ஒருங்கமைத்து தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அன்பார்ந்த தமிழ் மக்களே, ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் நிலங்களை, சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிற எமது வளங்களை மீட்பதற்கு ஒருங்கிணைந்து வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். தோழர் அவர்கள் இடதுசாரி அரசியல் சம்பந்தமான விவரங்களை தோழர் உங்களோடு பேசுவார். இங்கு பேசிய யோகராஜா என்பவர் தமிழர்களுடைய இருத்தல் தொடர்பான, தமிழருடைய எதிர்காலம் தொடர்பான நெருக்கடிகளை உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இந்த விஷயத்தில் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி கேட்பது இந்த சங்கு சின்னத்துக்கு பின்னால் இருப்பவர்களுடைய அரசியலை மனம் கொண்டல்ல. அவர்கள் மீது காட்டமான விமர்சனங்கள் இருக்கிறது, கண்டனங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் முன்வைத்துள்ள இந்த விஷயம் தமிழ் மக்களுடையது, மொத்த மக்களுடையது. இந்த நிலம் அபகரிப்பு என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. நிலமில்லாத சமூகம் ஒரு செத்த சமூகம். அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது தொண்டையை இருக்கிற அளவுக்கு பல்வேறு தளங்களிலும் இருந்து அது ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இப்போ இந்த நிலைமையில இருந்து நாங்கள் எப்படி மீண்டு எழுவது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இங்கே இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதுக்கு அப்பால் இது சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நாங்கள் எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்பட்டிருக்கிற அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எங்களோட பண்பாட்டு விளிமயங்களை சிதைப்பதையும் நாங்கள் தடுத்து நிறுத்தி எங்களுக்கான ஒரு வாழ்வியலை, புதிய வாழ்வியலை நாங்கள் தொடங்குவதற்கான ஒரு அடித்தளமாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலத்தில் இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் தமிழர்களுடைய தேசிய இன பிரச்சினை தொடர்பாக விட்ட தவறுகளை இன்றைக்கும் விடுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தென்னிலங்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தென்னிலங்கை கட்சிகளுக்கு முதலாளித்துவ சார்ந்த கட்சிகள்
இடதுசாரி சிந்தனை சார்ந்த கட்சிகள் வந்து காலங்காலமாக வந்திருக்கிறது. அந்த இடதுசாரி கட்சிகள் கூட இதுவரை காலமும் இனவாத மதவாத ஒரு சிந்தனையின் அடிப்படையிலேயே அது தன்னை கட்டி வளர்த்து வந்திருக்கிறது. தமிழர்களுக்கு ஒடுக்குமுறை நடந்த போதெல்லாம் இவர்கள் மௌனமாயிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு எதிராக அரசாங்கத்தோடு சேர்ந்து செயற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் சில மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் வந்து தங்களை தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நல்ல விஷயம்தான். ஆனால் ஜேவிபியை பொறுத்தவரையில் அது தான் கடந்த காலத்தில் இந்த தமிழர்களுக்கு எதிராக செய்த நடவடிக்கைகளை தன்னுடைய ஒரு பொது வழியில் விமர்சனம் செய்து கொள்ளவில்லை என்ற குறைபாடு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்படி அதில் வந்து போராட்ட முன்னணியா மக்கள் போராட்ட முன்னணி ஒரு அந்த அமைப்பு நுவன் போபகே அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை முன்வைச்சிருக்கிறார். அது ஒரு மேலான ஒரு விஷயம்தான். ஏன் நாங்கள் அவர்களோட சேர்ந்து செய்ய முடியாத இந்த இடதுசாரியோட ஐக்கியப்பட்டு ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க முடியாது என்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்கிறது. உண்மையிலே என்ன பிரச்சனை என்றால், இந்த விஷயம் வந்து நடைமுறையில் வாய்ப்பு இப்போ தான் தேர்தல் காலத்திலாம் இது எங்களுக்கு அணுகப்படுகிறது. அப்போ இந்த தேர்தல் காலத்தில் நடைமுறையில் அதை வாய்ப்பு பார்க்குற சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை. எதிர்காலத்தில் இந்த இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இந்த இலங்கையில் ஒரு சுபிட்சமான நிலைமை உருவாகும் என்று சொல்வதற்கு எந்த தடயங்களும் இல்லை. ஏனென்றால் இலங்கை வந்து கடனால் சூழப்பட்டிருக்கிறது. கடன் கொடுத்தவர்களின் கடுமையான பிடியினாலும் அவர்களது நிகழ்ச்சி நிரலிலும் நடத்தப்படுகிறது. இனி ஒரு வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக வருகிறவர் இந்த இதுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க வேணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ இந்த எதிர்காலத்தில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றவும், இந்த தேசிய இனங்களை காப்பாற்றவும், அவர்களுடைய பிரச்சனைகளை வென்றெடுக்கவும், இந்த நாட்டை விடுவிக்கவும், இந்த நாடின மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ எதிர்காலத்தில் தான் இவர்களோட நாங்கள் ஒரு ஐக்கியத்துக்கு வரலாமே தவிர இப்பொழுது வர முடியாது. இங்கே இருக்கிற இடதுசாரிகள், தமிழ் இடதுசாரிகள் கடந்த காலத்தில் விட்ட தவறை இன்றைக்கும் விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த இடதுசாரி கட்சிகளெல்லாம் துண்டு துண்டாக போய் உலக்கை தேஞ்சு உளிப்பிடியான மாதிரி இருக்கின்றன. இவர்கள் மக்களிடம் செல்வதில்லை. மேடைகளிலும் இணையதளங்களிலும் அறிக்கையில் விட்டு கொண்டு இருப்பவர்கள். இவர்களுக்கு இன்றைக்கு அதாவது ஜேவிபியோடையோ அல்லது மக்கள் போராட்ட முன்னணியோடையோ சேருவதற்கு தவிர வேறு எந்த விதமான வழிமுறையும் இல்லை. இது ஒரு பலவீனமான நிலைமை. இந்த பலவீனமான நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உண்மையாகவே வந்து இந்த மக்கள் மத்தியிலே ஒரு ஐக்கியத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த வாக்கு இங்கே சங்குக்கு போடுவதென்பது தமிழருடைய எதிர்கால இருத்தல் தொடர்பான ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு விஷயம். நாங்கள் அதைத்தான் இந்த மக்களிடம் கோரி நிற்கின்றோம். இங்கே மக்களுக்கு நிலமில்லை, ஏழை எளிய மக்களுக்கு நிலமில்லை. எதிர்காலத்தில் அறவே நிலமில்லாத நிலைமை வரப்போகிறது. ஏனென்றால் இந்த நிலங்கள் எல்லாம் வந்து இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது, அதாவது பண்பாட்டுமயமாக்கப்பட்டிருக்கிறது, பௌத்த பண்பாட்டுமயமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாங்கள் அசைய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி வெற்றி கொள்வது? எனவே தான் நாங்கள் வந்து ஐக்கியப்பட்டு இந்த பொது வேட்பாளருக்கு, அதாவது சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி இந்த பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுக்கு ஒரு சவாலான விஷயம். பலருக்கு இது ஒரு இடைஞ்சலான அல்லது ஒரு எதிர்மறையான கருத்தாக இருக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. எதிர்கால பார்வையில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போவதற்கு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். வேற்றுமைக்குள் ஒற்றுமை காண்பது இன்றைய அரசியல் வரலாற்றினுடைய ஒரு தனித்துவமான போக்கு.
ஏன் வேற்றுமைக்குள் ஒற்றுமை காணுகிறோம் என்றால், எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெல்வதற்கு இந்த வேற்றுமைகளை கடந்து நாங்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அது சிங்கள சமூகங்களோடு என்றாலும் சரி, கட்சிகளோடு என்றாலும் சரி, எதிர்காலத்தில் வேற்றுமைக்குள் ஒற்றுமை காண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த இலங்கையை காப்பாற்ற முடியும். எனவே தான் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் ஒன்றியத்தினர் நாம், அதாவது பொது வேட்பாளராகிய சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் மயில்வாகனம் திலகராஜாவின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது. 2024 ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை மலையக தமிழ் மக்களின் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் மயில்வாகனம் திலகராஜா யாழ்ப்பாணத்திலிருந்து ஊடக சந்திப்பில் கலந்து கொள்கிறேன். அர்த்தமுள்ள பிரஜைகள் என்கின்ற கொள்கை பத்திரத்தை தயாரித்து கொண்டு நாடு பூராகவும் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நான் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த நாட்டு மக்களுக்கான எனது கருத்தை சொல்ல வருகிறேன். இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இனப்பிரச்சினை, அதற்காக மேற்கொள்ளப்பட்ட அஹிம்சவாத நடவடிக்கைகள், அதற்கடுத்து ஆயுத போராட்டங்கள், இது எல்லாம் நாங்கள் பேச வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. இது நன்கு நாங்கள் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பிரச்சனை. இருந்தபோதும் இந்த ஜனாதிபதி தேர்தல் அந்த இதுவரை காலமும் இனப்பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டு வந்த தேர்தல் பிரச்சாரங்களில் இருந்து மாறி நின்று இலங்கை பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலை அடைந்திருக்கிறது. எனவே அதனை மீட்பதற்கான ஒரு ஜனாதிபதி தேவை என்கின்ற நிலையில்தான் இன்று 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற களமாக இது மாறி இருக்கிறது. அவ்வாறு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் ஒருவராக வந்திருக்கக்கூடிய நான் அர்த்தமுள்ள பிரஜைகள் என்கின்ற, அதேபோல் அர்த்தவத் ப்ரொவிசியன், மீனிங்ஃபுல் சிட்டிசன் என 3 மொழிகளுமான இந்த கொள்கை பத்திரத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாங்கள் வங்குரோத்து நிலையை அடைந்து விட்டோம், அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக இனப்பிரச்சினை மூடி மறைக்கப்பட்டு விட முடியாது. மலையக தமிழ் மக்களின் ஒடுக்கப்பட்ட பிரச்சனைகள் மூடி மறைத்து விட முடியாது. முஸ்லீம் மக்களின் அடையாளம் சார்ந்த பிரச்சனை மூடி மறைத்து விட முடியாது. எனவே நாங்கள் எதனை முன்னிலைப்படுத்துகின்றோமோ, நாங்கள் நாட்டை பொருளாதார அபிவிருத்தி செய்ய வேண்டும், அதற்கான முன்மொழிவுகள் இங்கே இருக்கின்றன. மலையக மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான முன்மொழிவுகள் இருக்கின்றன. எனவே மலையக தமிழ் மக்களின், இலங்கை மலையக தமிழ் மக்களின் சார்பாக போட்டியிடக்கூடிய நான் இலங்கையனாகவும் இலங்கை மலையக தமிழனாகவும் 2 நிலையிலும் நின்று இந்த கொள்கை பத்திரத்தை விட்டிருக்கேன். இந்த கொள்கை பத்திரத்தின் விரிவான விளக்கங்களை நான் பல்வேறு கட்டங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் யாழ்ப்பாணத்திற்கு நான் வருகை தந்த முக்கியமான, வடக்கு கிழக்கு என்று சொல்கிறேன், வடக்கிலிருந்து இன்றும் கிழக்கிலிருந்து நாளையும் நான் ஊடக சந்திப்பை தயாரிப்பதற்கு இருக்கிறேன். திலகர் எனும் வேட்பாளர் 3 பக்க முன்மொழிவோடு வடக்கு கிழக்குக்கு வந்திருக்கிறேன். 3 பக்கம் இது இந்த நாட்டின் இலங்கை தமிழர்களின் பக்கம், இன்னொரு பக்கம் இது இந்த நாட்டின் முஸ்லீம்களின் பக்கம், இது இந்த நாட்டின் மலையக தமிழர்களின் பக்கம். இந்த பக்கம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பக்கத்தை வாருங்கள் நிரப்புவோம் என வேண்டுகோள் விடுப்பதற்காக வந்திருக்கிறேன். நாங்கள் 3 தரப்பும் இந்த நாட்டின் எண்ணிக்கை சிறுபான்மையினர்கள். எங்களது பிரச்சனைகள் தனித்துவமானவை, ஆனால் அவை எங்களை ஒடுக்குகின்ற தரப்புக்கு பொதுவானவை. எனவே எங்களை ஒடுக்குகின்ற தரப்பு நோக்கி எண்ணிக்கை சிறுபான்மையினராகிய நாங்கள் ஒன்று சேர்வோம், எங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோம், ஒருவருக்கொருவர் தீர்வுகளை திணித்துக் கொள்ளாது எங்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்பதை முன்வைத்து நாங்கள் ஒரு 3 பக்க உடன்பாட்டுக்கு வந்து எண்ணிக்கை சிறுபான்மையினராக இந்த நாட்டின் எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கும் முன்னோக்கி செல்வோம். அதற்கான தூதுவராக என்னை பாருங்கள். அடுத்து வருகின்ற பொது தேர்தலிலோ எந்த ஒரு தேர்தலிலோ நான் இனி போட்டியிடப் போவதில்லை. இத்தகைய நடவடிக்கைகளுக்கான ஒரு ஏறக்குறைய ஒரு தூதுவனாக என்னை அறிமுகப்படுத்துவதற்காக தான் வருகை தந்திருக்கிறேன். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.